வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருது, இவ்வளோ பிரச்சனை வருது, எல்லாருக்கும் எவனுக்குமே இல்லாத விஷயமா எனக்கு நடக்குது, கடவுள் என்னை மட்டும் வச்சு செய்கிறாரு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது. கடவுள் உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்குறாரு, ஒரு சந்தோஷம் கொடுக்குறாரு, ஒரு துக்கம் கொடுக்குறாரு, ஒரு பிரச்சனையை கொடுக்குறாரு, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறாரு, ஒரு உறவை கொடுக்குறாரு, ஒரு வேலையை கொடுக்குறாரு, ஒரு விஷயத்தை ஒரு செயலை கொடுக்குறாரு அப்படின்னா அது உங்களால் என்ன முடியுமோ, உங்ககிட்ட என்ன இருக்குதோ, உங்களோட இன்புட் என்ன இருக்கோ, உங்களோட ஸ்டெமினா என்ன இருக்கோ, உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தான் கடவுளோ பிரபஞ்சமோ உங்களுக்கு கொடுத்துரும். அடுத்தவர் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை, அடுத்தவருக்கு தேவையான பிரச்சனைகளை உங்ககிட்ட வந்து கடவுள் கொடுக்கறது இல்லை. நாம வேணா அடுத்தவங்களோட பிரச்சனை இழுத்து வச்சுக்கிடுவோம், அடுத்தவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ்றதில்லை. எப்போ அடுத்தவங்களோட வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அடுத்தவங்களோட பிரச்சனையை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அடுத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறோமோ, அப்போ அடுத்தவங்களோட வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமே தவிர நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ்றதில்லை. அதை எப்படி சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு லோடுமேன், இவர் வந்து 150 கிலோ 100 கிலோ வெயிட்டை கூட ஈஸியாக தூக்கக்கூடிய ஒரு திறமைசாலி. இந்த பக்கம் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், இவர் வந்து கம்ப்யூட்டரில் என்ன சாஃப்ட்வேர் கொடுத்தாலும் சரி, என்ன விஷயம் கொடுத்தாலும் சரி, அதை வந்து பக்காவாக கம்ப்யூட்டரில் இன்புட் பண்ணி சொல்யூஷன் எடுக்கக்கூடிய ஆள். ஸோ இவர் பிரெயின் ஒர்க்கு, இவர் ஃபிசிக்கல் ஒர்க்கு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இவரோட கம்ப்யூட்டரை பிடிங்கி இவர் கையில் கொடுத்து நீங்கள் இந்த கம்ப்யூட்டரை ஆன் பண்ணுங்க அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னா அவரால் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணக்கூட முடியாது. அதே இது இவர்கிட்ட இருக்க 150 கிலோ வெயிட்டை தூக்கி இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கிட்ட கொடுத்து நீங்கள் இந்த வெயிட்டை தூக்குங்க அப்படின்னா இவரால் இந்த வெயிட்டை தூக்க முடியாது. ஏன்னா இவருக்கு மூளையில் திறமை, இவருக்கு உடலில் திறமை. அப்போ இவருக்கு என்ன திறமை உண்டோ, இவர்கிட்ட என்ன விஷயம் உண்டோ அதை தான் நம்ம கொடுப்போம். ஸோ லோடுமேன்ட்ட லோடு தூக்குற வேலை கொடுப்போம், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கிட்ட கம்ப்யூட்டர் விஷயத்தை கொடுப்போம். அப்போ நம்மளே இப்படி பண்ணும்போது நம்மளை படைச்ச கடவுள் என்ன பண்ணுவார், நம்மளை வந்து கடவுள் படைச்சிருக்காரு, நமக்கு ஒரு விஷயம் கொடுக்குறாரு, வாழ்க்கையில் நமக்கு ஒரு கஷ்டங்களை கொடுக்குறாரு, நமக்கு ஒரு சிரமங்களை கொடுக்குறாரு, நமக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்குறாரு, நமக்கு ஒரு உறவு கொடுக்குறாரு அப்படின்னா அது உனக்கான விஷயம். உங்ககிட்ட என்ன இருக்குது, உன்னோட இன்புட் என்ன, உன்னோட ஸ்டெமினா என்ன, உன்னோட கெப்பாசிட்டி என்ன, அது எல்லாம் கடவுள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அதற்கு தகுந்த விஷயத்தை தான் நம்மகிட்ட கொடுப்பாரு கடவுள். எனக்கு ஒரு விஷயம் கொடுக்காம அது என் வாழ்க்கைக்கான விஷயம், என் சக்திக்குட்பட்ட விஷயம் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிடணும். ஸோ ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கு என்ன உண்டோ அந்த விஷயம் தான் கடவுள் கொடுப்பாரு. ஸோ எனக்கு ஒரு பிரச்சனை வருது, எனக்கு ஒரு சந்தோஷம் வருது, எனக்கு ஒரு மகிழ்ச்சி வருது அப்படின்னா அது எனக்கான விஷயம், என்னால் தாங்கக்கூடிய விஷயம், என்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், என்னை பக்குவப்படுத்த வந்த விஷயம், என் வாழ்க்கையில் என்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொள்ள என்னை பக்குவப்படுத்துகிற விஷயம் அப்படின்னு நம்ம அதை ஏற்றுக்கிட்டு அதை அனுபவிச்சு அதை கடந்து போனோம்னா வாழ்க்கையில் அடுத்த நகர்வுகள் கொண்டு போய் வாழ்க்கை நம்மளை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகும். இதுதான் வாழ்க்கை. இது இல்லாமல் எனக்கு பிரச்சனை வந்துடுச்சு, ஐயோ என்னால் முடியலையே அப்படி நம்ம உட்காந்தோம்னா உட்காந்தது தான் அதோட வாழ்க்கை அப்படியே நின்னோட வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகாது. நம்ம இந்த பூமியில் எதுக்கு பிறந்தோம், ஏன் வந்தோம், ஏன் வாழ்கிறோம் அப்படிங்கிற விஷயம் இல்லாமலே போயிடும். ஸோ வாழ்க்கையில் கிடைக்கிற எல்லா விஷயங்களையும் அனுபவித்து கடந்து அதுலேருந்து பாடத்தை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து பக்குவப்பட்டுக்கிட்டு அடுத்தடுத்த நகர்வுக்கு போய் வாழ்க்கையோட இலக்கு என்ன, வாழ்க்கையை நம்மளை எங்கே கொண்டு போகுது அப்படின்னு வாழ்க்கையோடு நம்ம செஞ்சு எப்படி வந்து மலை உச்சியில் உருவான ஆறு வந்து பள்ளத்தை நோக்கி ட்ராவல் பண்ணி கடலில் கலந்துச்சோ அது மாதிரி வாழ்க்கையில் நம்ம எங்கே பிறந்தாலும் எப்படி பிறந்தாலும் என்னவா இருந்தாலும் வாழ்க்கை நம்மளை எங்கே கொண்டு போதோ என்னெல்லாம் கொடுக்குதோ அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு அழகான ஓவியத்தை ரசிக்கிற மாதிரி ரசிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும். ஸோ இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வாழ்க்கையில் போராடுங்கள், வாழ்க்கையோடு போராடாதீர்கள்.